இன்னைக்கு படிச்ச கதை புத்தகத்துல இருந்து கதை சொல்ல போறது நம்ம சுபஸ்ரீ. சொல்றியா சுபஸ்ரீ? சொல்லு பார்க்கலாம். பிடித்த உணவு. ஒரு ஆறு இருந்துச்சா, அந்த ஆறு பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சா, அந்த வீட்டுல ஒரு நாயும் ஒரு பூனையும் வாழ்ந்து வந்துச்சா. நாய் எலும்பு குழம்பு சமைச்சிச்சான், பூனை ஒரு மீனை கவ்விக்கிட்டு வந்துச்சான். பூனை கேட்டுச்சான், வா மீன் குழம்பு சமைக்கலாமா? நாய் கேட்டுச்சான், வா எலும்பு குழம்பு ருசியா இருக்கும், வா சாப்பிடலாம் சொல்லிச்சான். பூனை சொல்லிச்சான், எனக்கு ஒண்ணு வேணாம், குழம்பு சட்டியை தள்ளி விட்டுருச்சான். நாய்க்கு கோபம் வந்துச்சான், பூனை கிட்ட இருந்த மீன் எடுத்து ஆத்துக்குள்ள எரிஞ்சிருச்சான். பூனைக்கு மீச துடிக்க கோபம் வந்துச்சான். பூனை சட்டி எடுத்து தலையிலேயே போட்டுருச்சான். நாய்க்கு பூனைக்கு சண்டை வந்துருச்சான். நாய் பூனைய ஒரு ஒத்த விட்டுச்சான். பூனை சர்றன்னு போய் மரத்துல விழுந்துருச்சான். மரத்து மேல பூனை ஏறி உட்காந்துருச்சான். நாய் அந்த மரத்தவே சுத்தி சுத்தி வந்துச்சான். அந்த இடத்துக்கு யானை வந்துச்சான். யானை, ஏன் என்னாச்சு சண்டை போடுறீங்க, என்னாச்சு யானை கேட்டுச்சான். நாய் நடந்த விஷயத்த யானை கிட்ட சொல்லிச்சான். யானை பக்கத்துல இருந்த மூங்கில் குச்சியை ரெண்டா உடைச்சு, இந்தா இத நீ சாப்பிடு, ருசியா இருக்கும் யானை சொல்லிச்சான். நாய் துருன்னு முடிச்சுச்சான், என்னடா இத நம்மள போய் சாப்பிட சொல்றாங்கன்னு. அப்ப யானை சொல்லிச்சா, எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடுறேன், உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சாப்பிட்டு ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யானை போயிருச்சான். நாயும் பூனையும் அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்களா, அவ்வளவுதான். வெரி குட் வெரி குட். நல்லா சொன்னாங்களா? பிடிச்சிருந்துச்சா கதை? ஓகே, அந்த புக்கை தூக்கி காட்டு. வெரி குட், சூப்பர். தேங்க்யூ.